ஹாய் ஹாப்பி ஃப்ரைடே. ஸோ புது வீட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே வீடியோ இது. ஸோ வெள்ளிக்கிழமையோட ஹாப்பியாக காலையில் 5 மணிக்கெலாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலைல ஏஞ்சி வந்தால் இந்த குருவி சத்தம்லாம் கேட்கும்போது அந்த வீட்டிலலாம் அவ்வளோவா சுத்தமாக கேட்காது. இங்கெல்லாம் வந்து கேட்கும்போது இந்த வீட்டிலலாம் கேட்கும்போது கேட்கவே காலையில் ஒரு நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது மைண்டு நம்மளுக்கு. சரி காலையில் ஏஞ்சிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னால வாசல் பெருக்கி கோலம் போட்டுடலாம் அப்படின்னால மாப் போட்டு முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமையானா வீடு மங்களகரமாக இருக்கணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது மாட்டு சாணம் இருக்கும், அதெல்லாம் பக்கத்து வீட்டிலே கிடைக்கும்ன்ட்டு போடுவோம். ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது, ஏன்னா தரன்றதுனால தண்ணி தான் தெளிக்க முடியும். இது எதாவது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் அந்த சாணம்லாம் தெளிப்பேன் நான். நிலைவாசல்லாம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எப்பயுமே லக்ஷ்மி பாதம் போடுற மாதிரி போட்டுட்டு நிலைவாசல்லேருந்து வாசப்படியில் மஞ்சள் தண்ணிலாம் தெளிச்சிட்டேன். ஏன்னா சாணம் கிடைக்கலல்ல, அதனால் வெள்ளிக்கிழமை வாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்தா ரொம்ப நல்லது. நெகட்டிவான வைப் எதாவது இருந்துச்சுன்னா அது வெளியே போயிடும். ஸோ அதனால் அப்படியே கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பட் ஆனால் குளிச்சதுக்கப்புறம் தான் மஞ்சள் குங்குமம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டவ்வுக்கு இந்த கேஸ்கில் கோலம் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் உருளிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு 4 பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பச்சை கற்பூரம் தான் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் மஞ்சள், அப்படி இல்லைன்னா மஞ்சளே ஓகே, அதையே போட்டுடலாம். நான் அதுதான் போடுவேன். என்கிட்ட இருந்துச்சுனால பச்சை கற்பூரம் போட்டேன். அதே போட்டு கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் போட்டு குங்குமம் வச்சிடலாம் லைட்டாக. பூவில் உருளியில் பூலாம் போட்டுட்டேன்னா பார்க்க அழகாக இருக்கும். இந்த உதிரி பூ போட்டால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. எனக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி பூ வச்சோம் அப்படின்னா பார்க்கவே நல்லா ஒரு பவுன்சியாக இருக்க மாதிரி இருக்கும், ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அது வெளியே வைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், நம்ம பார்க்குறவங்களுக்கு அது நல்லாயிருக்கும்னால உருளி வெளியே வாசலிங்கன்னா உருளி கீழே சொஸ்டி போடுறது நல்லது. நான் சொஸ்டி போட்டுட்டு மேலே உருளி வைக்கிறது நல்லது, அதனால் உருளி வச்சுறேன். ஏன்னா உருளி கீழே தரையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால நான் கீழே சொஸ்டி போட்டுட்டு நான் மேலே உருளி வச்சுருக்கேன். காலைல டிஃபன் உப்புமா பண்ணிட்டேன், இட்லி உப்புமா பண்ணிவிட்டு தம்பிக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா டைம் கிடையாது அப்படின்றதுனால ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா எல்லாருக்குமே ஃபீவர்ன்றதுனால எல்லாருக்குமே சுடு தண்ணி தான் கொடுத்து அனுப்பிச்சேன். எனக்கு ரொம்ப ஒரு 3 டேஸாக ரொம்ப கோல்டாகவே இருந்துச்சு, அதனால நானும் இதான் கண்டினியூஸாக எல்லாருக்குமே ஃபீவர் அப்படின்றதுனால எல்லாருமே சுடு தண்ணி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் சுடு தண்ணியே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.